இல்ல நீ என்ன பெரிய எம்ஜிஆர் சொல்லி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி பார்த்திருப்பீங்க. ஏனி நீ என்ன பெரிய விஜயாங்கிறது தான் அடுத்த 50 வருஷத்தோட தமிழ்நாட்டோட வரலாறு. அப்படி ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு தளபதி. புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வரும், அடிபட்டு நொந்து நூலாகி அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். டிராபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சார் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி புதியவர்கள் வந்திருக்காங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேர். எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். என் 3 சக்கர தேர 4 சக்கரத்துல ஏத்திட்டானுங்களே. ஒரு தெம்பும் திராணியும் இருந்தால் கேவலாம இது சவால் பரம்பரை விட்டு விட்டு இங்க திருச்சி கிழக்குல என்னோட மோத சொல்லுங்கள். அதுக்குதான் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு. 2த்துலயே நிக்கணும். பெரம்பூர்ல மட்டும்தான் நிக்கிற பிளான். உங்களுக்கு போயிடும். எங்க நின்றாலும் விஜய் தோப்பாரு 100%. புரியுதா? இப்போ விஜய் எங்க நின்றாலும் திமுக காரன் ஆப்போசிட்ல நிப்பான். முடிஞ்சா ஜெயிச்சுக்கோ. இந்த தாவேக்க தற்கூரிங்கெல்லாம் வந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்கல்ல, முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தோத்து வரும், அவர் டெபாசிட் வாங்க மாட்டாராம், விஜய் தான் விஜய் ஜெயிப்பாராம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தோல்வியை தழுவியிருக்கிறார். தாவேக்க வேட்பாளர் வி.எஸ். பாபு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்துருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எப்படி வந்து கொளத்தூர் மக்களுக்கு மனசு வந்துச்சு, மனசு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியல. எவ்வளவு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாரு, பெண்களுக்காக எவ்வளவு விஷயங்கள் பண்ணாரு. ஆனா பெண்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. எப்படி தோத்தாரு? வாய்ப்பே இல்லையே. ஆனா கொளத்தூர் மக்கள் நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. அந்த முகத்துக்கு ஆச்சு